Hi friends, welcome to Richi Times with Happy Cooking. நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜவ்வரிசி அல்வா. உங்ககிட்ட ஒரு கப் ஜவ்வரிசி இருந்தா இந்த ஸ்வீட்டை நீங்க 15 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யணும்ங்கறத பார்க்கலாம். ஒரு pan வச்சுக்கலாம். இந்த panல ஒரு கப் ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட சின்ன சைஸ் இருந்தா கூட நீங்க அதை எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டி கட்டியாக இருந்தால் அல்வா நல்லா இருக்காது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பை நான் 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம ஜவ்வரிசியை அரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் இருக்க தண்ணி வற்றி ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்து இது ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே குக் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி ஜவ்வரிசி குக் ஆகிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், நல்லா குக் ஆகி கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துடலாம். நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்துருந்தேன், அதனால 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ இதில் கலர் சேர்க்க போகிறேன். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எல்லோ கலர் இருந்தால் எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. இல்லை கலர் எதுவும் வேண்டாம்னு நினச்சா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள். பேனில் எதுவுமே ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக அல்வா ரெடி ஆகிருக்கு. 15 நிமிஷத்தில் நம்ம ஜவ்வரிசியில் அவ்வளோ சூப்பராக அல்வா கிண்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டுக்கு நம்ம கிண்டி வச்சுருக்க அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே சர்வ் பண்ணனா கூட நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம்.
சூப்பராக 15 நிமிஷத்தில் ஒரு அல்வா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.